ஓகே, இப்போ இந்த வாட்டி நம்ம கிரானி 2 சாப்டர் 2லேயே நம்ம போன வாட்டி மெயின் டோர் எஸ்கேப் பண்ணோம்ல, இந்த வாட்டி நம்ம போட் எஸ்கேப் பண்ணலாம்னு இப்போ ஒழுக்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஆரம்பிக்கலாமா? அப்போனா ஏன்னா மேலே நம்ம செக்யூரிட்டிக்கு எப்படி சொல்லி அந்த மேலேயும் போயாச்சுல. சரி ஓகே, இது என்ன? ஓ நினச்சி ஞாபகப்பட்டு தான். சரி ஓகே, அப்போனா இதை ஃபஸ்ட்டு போய் முடிச்சிடலாம். கிரானிக்கு கிராண்ட் மேலே இவ்வளோ பாசமா? ஏன்னா அதோ பிக்சர் கிராண்ட்போட பிக்சர்னு வச்சுருக்கு. என்ன கிராணி ஆளே காணும், கீழே போயிட்டாலோ? சரி நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேலே முடிச்சிடுவோம். இங்கே ஒன்று இருக்கா? சரி ஓகே. ஐயோ கீழே போட்டான். சரி இங்கேன்னு இருக்குது குளோபால் சூப்பருங்க. சரி ஓகே, இதை வச்சு நம்ம இங்கெல்லாம் என்ன இருக்குது? இந்த இடத்த ஓப்பன் பண்ண கூட நம்மளுக்கு வெப்பன் கீ வேணும். இப்போ வெப்பன் கீழே தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓகே, குரோபார் வேலை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓப்பன் இங்கே டக்டு எப்படி தேவைப்படாது. அங்கே கீழே நாம் ஏன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல தான் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கிராணி இங்கே சுற்றுவிடுவோம். சுற்று நாம் இங்கே மேலே கீழே போயிடலாம் டேரெக்டாக. பிடிச்சிடா கரெக்டாக வந்துட்டோம். ஐயோ பார்த்துட்டாங்க திருப்பியும் பார்த்துட்டாரு. சரி கொஞ்சம் அவசரப்பட்டுருக்க வேணாமோ? அவசரம் கொடுக்குறாவே இருக்கு. ஓகே கிராணி இப்போ பார்க்கல, நம்ம டக்குன்னு வந்துட்டோம். நம்ம இங்கேன்னு இருக்கு சேஃப்கி. சூப்பரு சேஃப்கி. போய் அது இங்கே அங்கேனே இருக்குன்னு பார்ப்போம். கிராணி இங்கே வரல. ஓகே இப்போ ஐயோ வந்துட்டாங்க. சரி நம்ம கீழே சுற்றிடுவோமா? சரி வா கீழே வா சீக்கிரம் வா. ஓகே நீங்கள் வந்துட்டா நம்ம மேலே போகலாம். கிராணி மேலே போ. ஓகே சேஃப்டி கிட்ட வந்தாச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். சேஃப்டி கிட்ட வந்தாச்சா? கட்டிங் பிளேஸு மேலே போகலாம். கட்டிங் பிளேஸோட வேலை நம்மளுக்கு மேலே தான் தேவைப்படும். இங்கே பீஸ் ஆஃப் பேப்பர். கட்டிங் பிளேஸ் வந்து நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படும். இப்போதையும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் செட் பண்ணலாம். ஒழுங்கா கீழே ஒன்று போட்டேன். சரி இன்னொன்று வச்சுட்டு நீங்கள் இதில் போட்டுருவோம். அப்போ தான் போய் எடுக்கிற மாதிரி இருக்காதுல்ல. இந்த கதை ஓப்பனே பண்ணல. என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் கீ. இது நம்மளுக்கு தேவைப்படாது. கிராணி மீட் திருப்பிங்க வந்துடுச்சு. சாப்பிட்ருக்கோமோ அது? கிராணி எங்கடி போயிருக்க? சீக்கிரம் வாடி. அதை தள்ளி விட்டால் வருவாளோ? இப்போ தள்ளி விடுவோமா? ஏதாவது என்ன ஆளையே காணும். செத்து போயிட்டாளா எங்கேயாவது? இல்லை கீழே இருக்காளா? நம்ம ஓனாக போய் வச்சிடும் ஃபஸ்ட்டு. அது மேலே சுற்றுட்டோம். இங்கே கீழே இருக்கிற மாதிரி தெரில. இங்கே நம்ம கேட் ஒன்று இருக்கோங்க. அந்த கேட் ஓப்பன் பண்ணால் தான் இப்போ எங்களுக்கு தப்பிக்க முடியும். இது எல்லாம் கிடச்சிச்சு, செட் பண்ணியாச்சா? இப்போ மேலே போய் நம்ம கேஸ் வேணும், ஸ்பார்க் ஆகும் எடுத்துகிட்டு வந்து அதுவும் ஒவ்வொன்றா போடுவோம். கேஸ் ஒலி ஹேண்டு வீலு இதையும் முடிச்சுக்கோமா? ஓகே செட் பண்ணிட்டு திருப்பிட்டுலாம். திருப்பிக்கோமா? இப்போ சவுண்டு கேட்டுக்கிறானே அங்கே மெயின் ரோடு பக்கம் போயிடும். நம்ம இங்கே ஃப்ரீயாக பண்ணலாம். கேஸ் ஒலின் எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணோம். இப்போது பெட்ரோல் ஃபில் E2F. ஏன் சுத்தமாக பெட்ரோல் கூட போட்டு கதை கிராணி. இது நம்ம தான் போடணுமா? சரி போட்டாச்சு, மேலே போவோம். இப்போ சவுண்டு போட்டுவோமா? சவுண்டு போட்டால் தான் நைட் ரெஸ்டாக்ட் ஆகிட்டே இருக்கும்ல கிராணி. கிராண்ட் பண்ணால் அதுதாங்க பிரச்சனையாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்ட்ரீம் ஒன்று ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்று தப்பிக்கிறோமா இல்லையாவும் பார்ப்போம். இது பார்க்க போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேரலாக் கீ மட்டும் தாங்க தேவை. பேரலாக் கீ கிடச்சா எஸ்கேப் போயிட்டே இருக்கலாம். கிராணி போட்கி இதையும் அங்கே போய் போட்டு வந்துடலாம். என்ன அவனும் ஸ்டக் ஆகுது. இந்த கேம்லேயே இதாங்க பிரச்சனையாக இருக்குது. கிளிச்சஸாகவே கொடுத்து வச்சுருக்கானுங்க பக்கி பசங்க. கீழே கடை. I need to open the gate first.
ஓகே சரி இப்போதைக்கு இந்த போட்கி இங்கே கரெக்டும். நான் நிறைய வேலை இருக்குது, அதை முடிப்போம் ஒவ்வொன்றா. ஓகேவா? போட்கி இங்கே கரெக்டாக இந்த மேலே போகலாம். இப்போ திருப்பி கிராண்ட்பா இருந்தால் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும்ல. கிராணி மட்டும் இருக்குது, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம கிராண்ட்பா வச்சு ஹெலிகாப்டர் ட்ரை பண்ணலாம். அதாவது கிராண்ட்பா மட்டும் இல்லை, 2 பேர் வச்சு ட்ரை பண்ணலாம். கிராணி எங்கே போகுது? ஓகே, இப்போ நம்ம அந்த பீஸ் ஆஃப் அந்த பிக்சர் அது இருக்குல்ல, அதே நம்ம ஒன்றா சேர்க்க ட்ரை பண்ணலாம். ஒன்றுமே இல்லைங்களா? எப்போவுமே இங்கே எதாவது கிடக்கும், ஒன்றுமே இருப்பான். பிக்சரு இங்கே இருக்கு, இங்கேயும் ஒன்றும் இல்லை. என்னங்க இது? இன்னும் இல்லை. இதெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா செக் பண்ணுறேன். என்ன பேர் வெப்பன்கி? அடி பாவி, பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அடி நாசமாக போனவளே. சரி ஓகே, நம்ம திருப்பி டே 2வா இதுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்புல பார்ப்போம். ஓகே சீக்கிரம் போடா. ஏன் சரி எவ்வளோ லேட் பண்ணுறான். சீக்கிரம் போ. பண்ணி ஆகட்டும், நம்ம மேலே போகலாம். இங்கே தான் மிஸ் பண்ணிட்டோமா? இங்கேயும் எதுவும் இல்லை. நமக்கு வெப்பன் கீ தாங்க பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் கிடச்சா டக்குன்னு போட்டு தள்ளிட்டு அங்கே சிலிண்டர் நைட்டு இருக்குது என்ன பார்த்துட்டு அங்கே மேலேயும் போய் பார்த்துடலாம். இங்கேயும் எதுவும் இல்லை. கட்டிங் பிளேயர்ஸ் அவ்வளோதான். இந்த கபோர்ட்லேயும் ஒன்றும் இல்லை. என்னங்க இது? சரி நம்ம மேலே போவோமா? இதுக்கிட்ட அந்த ஆம் எடுக்க முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கீழே தான் விட்டுருப்போமோ? கீழே ஏற்கனவே ஸ்டன்கனும் அந்த பிக்சரும் கழிச்சு. ஸோ அந்த வெப்பன் கீ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. திருப்பி மேலேயே போகலாம். ஓகே, ஸ்டன்கன் ஆமோ எடுக்கணுன்னா ஸ்டன்கன் தேவையா? அதை வேறு திரும்பி டக்குன்னு படுத்தலாமா? முடியாது, கொஞ்சம் ஐயோ பார்த்துட்டாங்க, திருப்பி பார்த்தா. ஸோ கிராணி வேலை வந்துடுவாளே. சீக்கிரம் போடா சீக்கிரம் போ. ஸ்டன்கன் இங்கே தாங்க இருக்குது, நாம் இங்கே தான் போட்டோம். இப்போ எடுத்து போதே. ஓகே, இங்கே வேறு எதாவது விட்டுருக்கோமா? இங்கேயும் வேறு எதாவது விடலை. சரி போய் எடுக்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் கிராணி வந்துடும், அதனால் இப்படி முடிச்சிடலாம். கிரானிக்கிட்ட பயந்து வருது ஒரு குழப்பா போயிடுச்சுல இப்போ நம்மளுக்கு. சீக்கிரம் போ. ஐயோ பார்த்துட்டாங்க. கண்டிப்பாக வந்துடுவா. நம்ம கீழே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பேலாக்கியை மட்டும் கிடச்சுன்னா டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்ட போயிடலாம். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் இப்போ நம்ம ஒரு கட் வரப்போகுது, அதாவது கட் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ வெப்பன்கி நம்ம கிடச்சி ரொம்ப டைமில் போயிடுச்சு. அதனால் நான் கட் பண்ணி பேலாக்கி உங்களுக்கு போட்டோ சொல்லிட்டு காமிச்சோன்னு நான் வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அதாவது இந்த வீடியோ கண்டிப்பாக வரண்டா சின்னசாமி ஐயாசாமி